என் பேர் அபிஷன் ஜீவந்த். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர் அபிஷன் ஜீவந்த். சொல்லுங்க. அந்த ஜீவந்த்னு வர மாட்டேங்குது அப்படின்னு நான் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, சார் எங்களோட பயங்கர க்ளோஸ் தெரியுமா, வீட்டு எல்லாத்தையும் நான் ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார் எங்களோட பயங்கர க்ளோஸ், நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், அந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, என்ன அபினாஷ் அப்படின்னு. அபினாஷ் யார் அபினாஷ்? நீங்க கூட ஆதங்கப்பட்டீங்க நேற்று இசை வெளியீட்டு விழால, ஏன்டா நாங்களா விவசாயம் பண்றவங்கள சிம்ரன் கூட சேர்த்து நடிக்க கூடாது அப்படின்னு. யாரு உங்களை கேட்டது சிம்ரன் கூட நடிக்க கூடாதுன்னு யார் சொன்னது? மேம் சார் மாதிரி எல்லாம் கிடையாது, நல்லா சிரிச்சாங்க. வீடியோ கால்லயே விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. எவ்வளவு கல்லஞ்சக்காரரா இருக்காங்க. இங்கதான் நான் தொலைச்சேன், இங்கதான் நான் எடுக்க முடியும். இதை எடுத்து நான் நின்றுட்டு தான் போக முடியும். ஏன் கனியோட நான் இவ்வளவு தூரம் இருக்குன்னா, ஜெயிச்ச பிறகு நாடோடிகள் வெற்றிக்கு பிறகு வெற்றி அடைஞ்சு எனக்கு அடுத்த படம் கொடுத்த ஒரே இயக்குனர் சமுத்திரகனி தான். நான் வந்து டவுன்ஃபால் ஆகும்போது என்னை எது காப்பாத்துச்சு? நான் இருந்த நேர்மையும் நான் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தானே. இப்ப நம்ம பேசுறோம்னா நம்ம ஒரு கான்பிடன்ட்னஸ்ல பேசுறோம். அப்ப நான் பேசியிருந்தேன்னா நம்மளோட இயலாமையில பேசியிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அப்போ உங்களுக்கு ஒரு இயலாமை, ஒரு தோத்தமே சொன்னதாக தான் இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை இந்த படம் மூலமா நான் விதப்பென்ற நம்பிக்கை இருக்கு. சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்காக நம்ம சசிகுமார் சார், இயக்குனர் அபி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பல விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம் இன்னைக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் கேள்வியே ஒரு 24 வயது பையன் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு பெரிய ஸ்கேலில் ஒரு கதை எடுத்துட்டு பட்ஜெட்டில் எடுத்துட்டு வரும்போது எப்படி அதுக்கு சரி நம்ம இந்த கதைக்குள்ள போய் பண்ணலாம், கதையா இருந்துட்டும் அந்த ஒரு ஏஜ் ஃபேக்டர் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு புது புத்தியிலிருந்து இருக்கிறது. நீங்க எப்படி அதை பண்ணீங்க? என்னமோ பாத்துருக்கீங்க, குழந்தையா கை குழந்தையாவா தவந்து வந்தா எடுத்துட்டு வந்தாப்புல இல்ல, 24 வயசு பையன் ஆயிட்டான்ல. அதனால எனக்கு வந்து அவர் வயசு, அவர் என்ன படிச்சிருக்காரு, படித்தவரா இல்லை என்ன வயசு அப்படின்லாம் எனக்கு தோணல. ஒருத்தர் நம்ம கதை சொல்ல வர்றாரு அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அந்த கதை எனக்கு ப்ரெசெப்ட் பண்ணுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லும்போது நான் அவர்கிட்ட வரைக்கும் யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கான்னு கூட கேட்டதில்லை, எனக்கு தெரியாது யார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா, யார்கிட்டையும் ஒர்க் பண்ணீங்களா, அதெல்லாம் நம்ம கேட்கவே இல்லை. கதை மட்டும் எனக்கு $1 மில்லியன் அந்த அவங்க 2 படம் பண்ணியிருக்காங்க, லவ்வர், குட் நைட்டு. ஸோ யுவராஜ் கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் இவர் கதை சொல்லும் போது சரி சொல்லுவார்னு பார்த்தம்போது அந்த வயது இதெல்லாம் நம்ம பார்க்கல, எதுவும் பார்க்காம ஒரு கதை சொல்கிறான்னு அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சோன்னே இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் அப்படியே இது பண்ணது. அப்புறம் ஷூட்டிங் போகும்போதும் அந்த இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணும்போது நம்மளே காலேஜுக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. நம்மளும் அவங்களோட அந்த ஏஜுக்கு போயிடுற ஒரு விஷயம், அவங்களோட மென்டாலிட்டி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப சீரியஸாக ரொம்ப அவன் கத்திட்டு அப்படி தான் இருப்பாங்க. அப்போ அப்படின்னு இந்த டென்ஷனே இல்லாமல் இப்படி எடுக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கே, நல்லா இருக்கேப்பா அது அப்படின்போது ரொம்ப ஜாலியாக நம்மளும் ஜாலியாக இது பண்ணிக்கிட்டு தோளில் கை போட்டு எல்லாம் அழகாக நாங்கள் அதை பண்ணோம். அந்த 35 நாள் 40 நாள் ஷூட்டிங் அப்படி அழகாக கொண்டு போச்சு. உங்களுக்கு தான் பயமா இருந்தப்ப பார்த்து பெரிய ஸ்கேலில் பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி நேற்று கூட நீங்கள் ஆடியன்ஸில் சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்றது. அவருக்கு அந்த மாதிரி பயம்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு? அவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன டைரக்டருக்கு கொடுத்தா அவர் எடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரு. பட் அந்த பொறுப்பு அவருக்கும் இருந்ததாக நான் நினைக்கிறேன். அவங்க சும்மா ஜாலியாக இருந்தாலும் அந்த சீரியஸ்னஸ் நம்ம ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருக்க அதை சொல்லலை. அந்த செட்டில் விளையாண்டுட்டுலாம் இருக்குல்ல, அவங்க சீரியஸாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எல்லாமே அந்த சீரியஸ்னஸ் அதுதான் நமக்கு பிடிக்கும். நம்ம ரொம்ப விளையாட்டுத்தனமாக அது இல்லை, அவங்க கூலாக இருந்தாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது விளையாட்டுத்தனமாக விளையாண்டுக்கிட்டு அந்த செட்டில் விளையாடல, தி ஒர்க் கூல், ஸ்டெடியாக, பர்ஃபெக்ட்னஸ், ஸ்டெடி எல்லாமே கூலாக, ரொம்ப டென்ஷனாக கோவத்தில் அப்படி இல்லாமல் அது ரொம்ப செட்டில் அமைதியாக கூலாக என்ன வேணுமோ ஏதோ 24 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த உழைப்பு தான் அவங்கள பெருசாக கூட்டு போகும். என்றைக்குமே அதுதான். நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம். கேமராமேன் அவரும் யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போதே அந்த சீரியஸாக எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் கூலாக ஒர்க் பண்ணாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. அபி, உங்களை பற்றி சொல்லுங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தப்ப ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோட ஒரு டேரக்டர் வராரு அப்படின்னோடனே எல்லாருமே 30+ மேலே ஒருத்தராக இருப்பாரோ அப்படின்னு எதிர்பார்த்தோம்.
டக்குனு 24 வயசு ஒரு சின்ன பையன் காலேஜ் முடிச்சு ஒரு 3 இயர்ஸில் ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்கேருந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்தது? இப்படி ஒரு ஷார்ட் பீரியடில் படம் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி உங்களை பற்றி ஃபஸ்ட்டு அறிமுகம். என் பேர் அபிஷன் ஜீவந்த். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டைரக்டர். அபிஷன் ஜீவந்த் சொல்லுங்க. நான் ஏகிட்ட அவர்கிட்ட கேளு. அபிஷன் ஜீவந்த் எனக்கு தெரியுமே. அபிஷன் ஜீவந்த் ஏகிட்ட அவர் தான் தப்பா சொன்னாங்க. ஆரம்பத்துல இருந்தே தப்பா சொல்லிருக்கீங்க. நான் முதல் தடவை உங்களை மாதிரி தாங்க அபிஷன் ஜீவந்த் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க சார் அப்படின்னு. எப்பா அந்த ஜீவந்த்னு வர மாட்டேங்குது அப்படின்னு நான் எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா, சார் எங்களோட பயங்கர க்ளோஸ் தெரியுமா, வீட்டு எல்லாத்தையும் நான் ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சார் எங்களோட பயங்கர க்ளோஸ், நான் என்ன சொல்ல கேட்பார், அந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, என்ன அபினாஷ் அப்படின்னு, எதே அபினாஷ் யார் அபினாஷ் அப்படி சொல்லிட்டு, ஐயோ தப்பா சொல்ல வீடியோஸ் பார்த்தாரு. ஒரு நிமிஷம் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு கான்டாக்ட்ல போய் பேரை பார்த்து அபிஷன்ஜி அதுலயும் பார்த்து வேற இல்ல. இப்ப என்ன எனக்கு ரொம்ப இதா இருக்குன்னா, இப்ப அபிஷன் ஜீவந்த் நான் கரெக்டா சொல்றேன். வர்ற இன்டர்வியூ எடுக்கிற சார் அபிஷன் ஜீவந்த் பாத்தீங்களா, பாத்தியா நான் வந்து பாத்தியா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உன் பேர் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இவர் பேர் அபிஷன் ஜீவந்த் அப்படின்னு நான் கரெக்டா சொல்றேன். இப்ப ஒரு தடவை தப்பு பண்ணேன், அதை சரி செஞ்சுட்டேன். கில்ட்டோ அந்த கில்ட்ல சரி செஞ்சுட்டு இப்ப நீயே அப்படி நான் உனக்கு என்ன சொல்ல ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ஹெல்ப். அபிஷன் ஜீவந்த் வரலன்னா அபின்னு கூப்பிடுப்பா, ஒரு முறை கூட தப்பு பண்ணாத மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க எனக்கு அப்படின்னு கூப்பிடுப்பா நான் சொன்னேன். இப்ப அவர் புரிஞ்சுக்கிட்டாரு என்னை பத்தி. இப்பதான் அவர் புரியுறாப்ல, ஓ இவங்களுக்கு எல்லாம் வர்றது அவருக்கு அன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றது. அதான் அதான் என் ப்ராசஸ். நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தேன். பட் அது அகைன் அது மவுண்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த கதை எழுத ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஒரு ஃபேமிலி மெயினாக எனக்கு என்னென்னா ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியை பற்றி நம்ம அண்ட் என்னென்னா இந்த டைமில் ஃபேமிலி படங்கள் வந்து நல்லா மக்களால் நல்ல வரவேற்பு பெறப்படுது. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயமும் பேசியிருக்கோம், அது படத்தில் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. $1 மில்லியன் அவங்கள்ட்ட போய் பிச் பண்ண உடனே அவங்க கதை ஓகே பண்ணாங்க. அதுக்கு ஒரு சார்ட்ட போனோம், சார் ஓகே சொன்னார். அங்கேருந்து எல்லாம் ஸ்மூத்தாகவே. ஸோ எடுத்த உடனே இந்த சின்ன வயசில் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் பண்ணுறது அவ்வளோ எளிதில்லை. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையுமே சொல்லணும், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையுமே சொல்லணும். இந்த ப்ராக்டிஸ் எங்கேருந்து வந்தது? ஒரு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நம்ம இந்த சென்டிமெண்ட்டாக அதை ரைட் அப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப புத்தக வாசிப்பு இருந்திருக்கா, இல்லை ஃபேமிலி ஓரியன்டான படங்கள், இல்லை சொந்த வாழ்க்கையில் நம்ம அப்பா அம்மா கூட பழகிறது, அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி எழுதிருக்கீங்களா? நான் என் ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸ். என் அப்பா அம்மா கூட நான் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். நான் ஒரு மாதிரி அம்மாச்சலம் அதிகம். ஓகே. ஸோ நான் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த அழுகிற படங்கள்லாம் கொஞ்சம் பிடிக்கும், ரொம்ப சிரிக்கிற படங்கள். அதாவது அழுகிறதுனா நான் எப்படி சொல்கிறேன்னா, சந்தோஷமா நம்மள என்ன எப்படி இருக்காங்க அப்படி அந்த மாதிரி ஒரு அழுகை இருக்குல்ல, எனக்கு அது அந்த மாதிரி அழுகிற படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா என்னைக்குமே எமோஷன்ஸுக்கு தான் ரிப்பீட் வேல்யூஸ் அதிகம். ஏன்னா நம்ம ஒரு ட்ரெண்டுக்கு ஒன்று பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் ஸ்டில் அந்த எமோஷன், இப்போ என்ன படம் சார் அது, முரளி சார் கூட வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, காசு கொடுத்தோன்னே அண்ணன் கொடுத்துட்டாருன்னு, அப்ப நான் யாருன்னு கேட்பார்ல ஒரு படத்துல, ஆனந்தம். ஆனந்தம் அந்த படம் நான் அத்தனை வாட்டி நான் பார்த்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். நான் எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டாலும் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த குடும்ப சென்டிமெண்ட் அந்த மாதிரினாலே நான் ஓகே வாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலேருந்தும் எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் சார். நீங்கள் இந்த படத்துக்குள்ள நிறையா ஹீரோஸ் இந்த பண்ண முடியாத ரூல் ஒன்று அப்படின்றது நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம். ஒரு 25 வயசு பையனுக்கு ஒரு பண்ண முடியாத ஒரு அப்பா கேரக்டர் கூட இப்போ எல்லாமே தவிர்க்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் இந்த கதை மேலே வச்சுக்க நம்பிக்கை, ஸோ நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி அந்த ரோலுக்கு நீங்கள் உள்ள தயார்படுத்தி வந்தீங்க? அந்த கதையை அவர் சொல்லும் போதே அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே கதை சொல்லும் போதே அவர் சொன்னார். ஸோ அதை நோட் பண்ணிட்டேன். நம்ம பண்ணணும்னா அபி என்ன அந்த பாடி லாங்குவேஜ் என்ன பண்ணுறோம். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது இது நல்லா நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது வந்து டைரக்டருக்கு தான் போய் சொல்லணும்னா அவரை தான் நான் இமிட்டேட் பண்ணேன். என்னோடய பாடி லாங்குவேஜ் வரக்கூடாதுன்னு நான் இதில் முடிவு பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு நம்மளோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்கன்னா நான் என்ன இருந்தாலும் என்னோட இது தான் வரும். அப்போ நான் அபி நீ ஒன்று பண்ணல அதை பண்ணி காமி அப்படின்னு. அப்போ எல்லா ஷாட்டுக்கும் அவர் ஒன்றா அதை சொல்லுவார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நான் கேட்டுக்குவேன் அதை பண்ணு. ஸோ அதை அப்படியே நான் இமிட்டேட் பண்ணி நான் அதை தான் பண்ணேன். மிக முக்கியமாக 11வது அறிமுக இயக்குனரை நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ குறிப்பிட்ட சிலர் விஜய் அவர்கள் அதிக அறிமுக இயக்குனர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு முன்னாடி இருந்தே பேசிட்டு இருந்திருக்கோம். அதற்கு அடுத்த இடத்துல அப்படின்னு கூட சொல்லலாம் 11 அறிமுக இயக்குனர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள. இது பிளான் பண்ண இருக்கு இல்ல, ஒரு நடிகரா 11 பேர் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். ஒரு நடிகர் நம்பி ஒரு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அறிமுகம் எனக்கு இது இருந்திருக்கும். நம்ம 11 கம்மியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க 11 நான் கம்மியாக தான். இது நான் நினச்சது இன்னும் நிறைய நினச்சேன். நான்
கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது இது என்னோட நம்பர்ஸே இல்லை. நான் நினச்சது 10 வருஷத்துக்கு ஒரு 25 அடிச்சிருக்கணும்னு நினச்சேன். ஒரு 25 பேர் புதுமுக இயக்குனர். கம்பெனி அதை நிறுத்தினால அதை நான் புதுமுக இயக்குனர் இன்னும் கொண்டு வர முடியல. நடிக்கிறதுனால தான் நான் அவ்வளோ கொண்டு வர முடியுது. நான் தயாரிப்பும் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ஒரு 11 டபுள் ஆயிருக்கும். ஒரு 20 இன்னும் ஒரு 22 ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சிம்ரன் மேடம் இந்த படத்துக்குள்ளே வந்தது உங்களோட 2 பேருடைய ப்ரொஃபைலே ஒரு கெமிஸ்ட்ரியே பலரும் பேசியிருக்காங்க. நீங்கள் கூட ஆதங்கப்பட்டீங்க நேற்று இசை வெளியீட்டு விழாவில், ஏன்டா நாங்களாம் விவசாயம் பண்ணுறோம்ல சிம்ரன் கூட சேர்த்து நடிக்கக்கூடாது அப்படின்னு. யாரு உங்களை கேட்டது சிம்ரன் கூட நடிக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? ஆவங்கம்மா அப்படின்னு நீங்களே கேள்விக்கு சிம்ரன் மேடத்தோட எப்படி நீ அதெல்லாம் கேட்குற சார், நீங்களும் சிம்ரன் மேடம் எப்படி இதெல்லாம் கேட்குறீங்க? ஏன் அதுதான் கேட்குறது. கேள்வி கேட்கும் போது நீங்களும் அதுதான் கேட்குறீங்க. நண்பர்கள் கேட்குறாங்க, வேற யாரும் என்ன வெளியில இருந்தா நம்ம கேட்க போறாங்க. நண்பர்கள் கேட்பாங்க, நீங்களும் சிம்மரமா அப்படின்னு கேட்பாங்க. கூட இருக்கவங்க கேட்பாங்க, சில நம்ம கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸே கேட்பாங்க. இப்ப நீயே என்ன கேட்குற சார், நீங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் போது அதுக்கு முன்னாடி இன்டர்வியூல எல்லாம் சார் நீங்களும் சிம்மரன் மேடம் எப்படி, என்னப்பா நான் சிம்மரன் மேடம் என்ன அப்படி இந்த கேள்விகளே வரும்போது தான் நான் அதை சொன்னேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். அது ஆதங்கமாக சொல்லலை, சும்மா ஒரு இதுக்கு தான் நான் சொன்னேன். அவங்களுடைய டெடிகேஷன் பற்றி கூட பேசியிருந்தீங்க சார் ஸ்டேஜில். எப்படி இருந்தாங்க ஒரு 40 நாள் படத்தில் உள்ள வரும்போது? நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஆல்ரெடி 100 படங்களுக்கு மேலே. 35 நாள் அப்புறம் கோவிக்க போகிறார். நீ 40 நாள் சன் டிவியில் சொல்லிடுவேன். அப்புறம் நான் 35 நாளில் எடுத்து கொடுத்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். 35 நாள் அவங்க டெடிகேஷன், அதாவது என்னென்னா அவங்களோட பர்ஃபெக்ஷனான ஆர்டிஸ்ட். ரெண்டாவது அவங்க பெர்ஃபார்மர் வேறு. நம்ம எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். காமெடிக்கு பஞ்சதந்திரத்தில் அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ராமேஸ்வரத்திலே இதுக்கு முன்னாடி எடுத்த கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படமும் அதே ராமேஸ்வரத்தை திருப்பி நாங்கள் அதே இது வேற ஒரு இதில் எடுத்தோம். ஸோ எல்லாமே வாலி பார்த்துருப்போம். ஸோ அப்படி நிறைய படங்கள் இருக்கு அவங்களுக்கு. நிறைய படங்கள் ஒரு 100 படத்துக்கு மேலே பண்ண ஒருத்தவங்க தான். ஸோ அவங்க பெர்ஃபார்மன்ஸில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் அது குடும்பமாக தான் தெரியும். அதுதான் அந்த ஸ்கிரிப்டோட வேல்யூ. நீங்கள் நான் சசிகுமாராக தெரிய மாட்டேன், நீங்கள் சிம்ரனை நீங்கள் போகிற வரைக்கும் தான் சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு குடும்பத்தை, ஒரு குடும்பம் உங்கள் முன்னாடி இருக்காங்க. ஒரு குடும்பத்து வீட்டில் இவ்வளோ இவ்வளோ உங்களை சிரிக்க வைக்கிறாங்க, இவ்வளோ ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சி வெளியில் வருவீங்க. இந்த கேரக்டர்ஸை உங்களுக்கு பிடிக்கும். அதுதான். இப்போ சார் கூட கதை சொன்ன அனுபவத்தை ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க நேற்று. சிம்ரன் மேம் கூட எப்படி கதை சொல்லி அவங்கள எப்படி ஓகே வாங்கினீங்க? இவர் வேற அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பிச்சார், நீ இப்படி சொல்ல போதும் அப்படின்னு. மியூசிக் போடுவார். சிம்ரன் மேம்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோன்னா மேம் சார் மாதிரிலாம் கிடையாது. மேம் நல்லா சிரிச்சாங்க. இவர் தான் சிரிக்காம உட்காந்தாரு. மேம் நல்லாவே சிரிச்சாங்க. அப்போ எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அதே சொல்ல சிரிச்சிட்டே இருந்தாங்க. எமோஷனல் சீன்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அது அப்படியே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நாங்கள் வீடியோ காலில் தான் நான் நரேட் பண்ணேன். மேம் அப்போது எங்கள் யூகேஓ சம்திங் டெல்லியில் எங்கே இருந்தாங்க. ஸோ வீடியோ காலில் தான் நான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடித்த உடனே அபி வி ஆர் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, ஒரு வீடியோ கால்லேயே விழுந்து சிரிச்சிருக்காங்க. எவ்வளோ கல்நெஞ்சக்காரராக சிரிக்காம அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்றாரு, சிரிச்சா நான் டிஸ்டர்ப் ஆயிருவேன். சிரிக்காம இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆனேன். சொல்ல வேண்டியதே அவரு தான். சிரிச்சு கதை ஓட்டத்தை அந்த ஃப்ளோவை கெடுக்க வேணான்னு நான் சொல்லிட்டு பாஸ் வேற விடுறேன் சிரிக்கிறதுக்காக. சிரிக்க சார் அப்புறம் நாங்க நல்லா பேசணும். ஏன் சார் சிரிக்கல? இதே மாதிரி தான் பாண்டியராஜுக்கும் நடந்தது. பாண்டியராஜும் இதே தான் சொன்னாப்புல. இது இத்தனை வருஷம் கழிச்சு இவர் சொல்லும்போது எனக்கு பாண்டியன் பசங்க படம் பாண்டியராஜ் கதிரும் வாசுன்னு நண்பர், அவங்க 2 பேரும் நல்லா கதை வச்சிருக்காரு சொல்லுவான்னு சொன்னேன். பாண்டியராஜ் இதில் கம்பெனி ஆஃபீஸில் இது பண்ணப்போ நானும் அசோக்கும் கேட்குறோம். கேட்டால் 2 பேருமே எப்படி கேட்கணும், பிஏ தான் கட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே அவர் வெளியில் அந்த இதுக்கு எல்லாம் கேதர் அவங்க போயிட்டு சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கலான்னு பின்னாடி ஒரு கிணறு மாதிரி இருக்குது. அங்கே தான் எல்லாமே நாங்கள் மீட்டிங் சும்மா உட்காந்து பேசி ரிலாக்ஸ் டைம். அது அங்கே கதிர் எல்லாம் இருந்தோடனே பாண்டியர் சொல்கிறது, நான் கிளம்புறேன். இப்போ நான் இத்தனை பேர்கிட்ட நான் கதை சொன்னேன், எல்லாரும் என்னோட அதெல்லாம் பசங்க காமெடியில் வச்சு பசங்க பண்ணுறதுக்குலாம் சிரிச்சாங்க. இவங்க ஒரு இடத்துல கூட சிரிக்கலை. இவங்களுக்கு என்னங்க நான் அப்படி வேணா கிளம்புறீங்க, பிடிக்கல போட்டுருங்க. நான் இவ்வளோ டேரக்டர்ஸ் எத்தனையோ போயிட்டு சொல்லிட்டேன். அவங்க சிரிச்சுட்டு வேணான்னாங்க. இவங்க சிரிக்கவே மாட்டாங்க. அப்போ பிடிக்கலன்னு போலன்னு இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க.
சீரியஸாக இருப்பாங்க. நீங்கள் அது இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்குவாங்க. இப்போ சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் கதையை சொல்லுங்கள், போகாத பயப்படாமல் போய் நீ சொல்லு அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சேன். அது எங்களுக்கு தெரியாது. ஸோ நேரத்தில் வந்தால் திருப்பி செகண்ட் ஆஃப் சொன்னோன்னா கை கொடுத்து நல்லா இருக்கு, இதை கம்பெனியில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உடனே சொன்னோம். அது என்னென்னா நாங்கள் ஃபீல் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் இவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து எங்கேயுமே அதை காமிச்சிக்க மாட்டோம். அது அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் நம்ம தொந்தரவு டிஸ்டர்ப் ஆனால் நம்மளே அதை அந்த இடத்த என்டர் பண்ண அந்த ஃப்ளோவில் போட்டோம் அப்படின்ற அந்த ஃப்ளோவில் என்னென்னா நீ சொல்லு என்ன ஃப்ளோ, நீ சிரிக்க உள்ளுக்குள்ளே நாங்கள் சிரிப்பான், உள்ளுக்குள்ளே சிரிப்பான் ஆடும் எல்லாமே. நீ ஃப்ளோவில் சொல்லுமா, நீ வாமா, நீ ஏன் பாஸ் விடுற, நீ போயிட்டே இரு அப்படின்னு. அங்கிட்டு பார்த்தா இவரா ஜல்லிக்கிறாப்புல, என்னப்பா இவர் ப்ரொடியூசர்னாப்புல. இந்த பக்கம் ஒரு சவுண்ட் மட்டும் கழிச்சு அழுகிற சவுண்ட் கழிச்சா ஃபீல் பண்ணும்போது இவர் எதுக்குப்பா அழுகிறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபீல் எங்களுக்கும் இருக்குது, அதை நம்ம காமிக்கலை. ஸோ அது அப்படிதான். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன நம்ம படம் பார்த்துட்டு போயின்னு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீ படம் இன்னும் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படம் காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சிரிக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து சேது படம் நிறைய பேர்ட்ட காமிப்போம். அப்போ ஒவ்வொரு பிரிண்ட் பண்ணும்போது அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, சிரிக்க. என்னங்க காமெடிலாம் வரும் நிறைய படம், ராம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அவங்க சிரிக்கவும், கஞ்சா கருப்பு காமெடிலாம் சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிரிச்சுட்டா ஏன்னா இவங்க வந்து காசு கட்டுவாங்கன்ட்டு அப்படின்றனால அதை இது பண்ணாங்க. பட் அது நம்ம கிடையாது. பட் இருந்தாலும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று இருக்குல்ல. அப்போ இருந்து நாங்கள் இப்படி தான் இருக்கோம். திடீர்னுலாம் வந்ததில்லை, அப்போ இருந்து அதே ஃப்ளோவில் தான். அதாவது இப்படி உதவி இயக்குனராக வந்து இண்டஸ்ட்ரியை நிறைய டைம் நீங்கள் இங்கேயே ட்ராவல் பண்ணிட்டு இருந்து ஒருத்தராக வந்ததுனால தான், அதனாலேயே ஒருவேளை உதவி இயக்குனர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை ஆரம்பத்துலேருந்தே இருந்ததா, இல்லை கம்பெனி ப்ரொடக்ஷன் அதுக்காகவும் தொடங்கப்பட்டுச்சா? இல்லை, நாங்கள் இப்போ அப்படி தான் நினச்சோம். நம்மளும் உதவி இயக்குனராக புதுமுகமாக இருந்து வந்திருக்கோம். அது நமக்கு நானே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து வரும்போது நம்ம இத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி 11 இயக்குநர்களை நான் இயக்குனேன். தோல்வி இயக்குநர்களையும் வச்சு தான் நான் இயக்கிருக்கேன். எல்லாம் ஒரு படம் 2 படம் ஏதோ ஒரு தோற்ற பிறகு தான் எனக்கு வந்துக்கான தெரியல. ஒரு வெற்றி பட இயக்குனர் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா ஜெயிச்சோடனே அவங்க அடுத்து வேற படத்துக்கு தான் போவாங்க. பட் என் கூட ஏன் கனியோட நான் இவ்வளோ தூரம் இருக்குன்னா, ஜெயிச்ச பிறகு நாடோடிகள் வெற்றிக்கு பிறகு வெற்றி அடைஞ்சு எனக்கு அடுத்த படம் கொடுத்த ஒரே இயக்குனர் சமுத்திரகனி தான். ஓகே. வேற எந்த இயக்குனரும் வெற்றி பெற்ற பிறகு எனக்கு கொடுத்ததே இல்லை, திரும்பி வரவே இல்லை. அவங்க வெற்றினா வேற கம்பெனிக்கு தான் போயிருக்காங்களே தவிர, ஜெயிச்ச பிறகு நாடோடிகள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்த ஒரே இயக்குனர் அவர் என் நண்பராக இருக்கலாம், ஆனால் இயக்குனராக அவர் தான் அது கொடுத்தார். அதனால தான் அந்த நட்பு இன்னும் தொடருது எங்களுக்கு. ஏன் வரலன்னு நினைக்கிறீங்களா சார்? அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணி அது நம்ம தேவையில்லையா? அது அவங்களுடைய விஷயம் இல்லை. நம்ம நமக்கு பண்ணணுன்றது கட்டாயம் இல்லை. அது அவங்களுக்கு ஜெயிச்சுட்டு நம்ம பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. நான் அப்போவே சொல்லிட்டேன். நான் 2வது படம் நான் பசங்க சொல்லும் போதே சொன்னேன், எனக்கு வந்து புதுமுக இயக்குனர் வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்போது, நாடோடிகள் அவர் கனி எனக்கு பண்ணது ஜெயிச்சுட்டு பண்ணது காரணம் அது அவருக்கு நான் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா அவர் தோல்வி இயக்குனராக இருந்தார். நான் நாடோடிகள் பண்ணும்போது எல்லாம் கேட்டப்ப கனியை வச்சு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. சமுத்திரகனி வச்சு பண்ணாதீங்க, எதுக்கு பண்றீங்க, அவளுக்கு எந்த நிறைஞ்ச மனசு தோத்த படங்கள், ஒரு விஜயகாந்த் சார் வச்சு தோல்வி படம் வேணாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கதை பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணேன். ஸோ அந்த இதுக்காக எனக்கு அவர் பண்ண ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். பட் அவங்க நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அவங்க முடிவு தான். என்கிட்ட நான் ஒவ்வொரு இயக்குநர்களையும் இது பண்ணும்போது கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க அடுத்த படம் பண்ணணும், அது அவங்களோட முடிவு. அதனால தான் எனக்கு ஒருத்தரை எனக்கு பிடிக்கும். இவர் வச்சுட்டு நான் சொல்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா இவரும் புதுமுக இயக்குனர் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா என்றைக்குமே நம்ம ப்ரொடியூசர் அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும், அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நான் ஒருத்தரை சந்திக்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது வந்து செல்வமணி சார் தான். ஏன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், என்னென்னா எனக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, புலன் விசாரணை என்னுடைய முதல் படம், ராவுத்தர் சார் அறிமுகப்படுத்தி விஜயகாந்த் சார் இது பண்ணது, அந்த படம் வெற்றியானதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜெயித்த பிறகு சூப்பர் குட்டில் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க படம் பண்ணணுன்ட்டு. அப்போ வந்து எவ்வளோ அட்வான்ஸ்னோடனே எவ்வளோ சொன்னாராம், 50,000 தான் சொன்னார். 5 லட்சமும் ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அவர் பார்த்துக்கணும், போய் எடுத்து பார்த்தாரு. அவர் இன்ட்ரெஸ்ட் சொன்னார் 5 லட்சம்னு இருந்துச்சு. என்னடா சம்பளமாக நம்ம 5 லட்சம் கேட்டோம், அட்வான்ஸே 5 லட்சம் கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ அது பெரிய வேலை வச்சுட்டு ராவுத்தர் ஆஃபீஸ் போகும்போது அப்போ சொன்னாங்கன்னா, கேப்டனோட 100வது படம் ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த கேப்டன் பண்ணணும், அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னோடனே அப்போ அவர் என்ன பண்ணோன்னா அந்த அட்வான்ஸை எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை இது பண்ண
ஒரு இவங்க வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸும் கேப்டன் சார் தான், அவங்களுக்கு தான் நான் படம் பண்ணணும் சாரி சார்னு சொல்லி அந்த 5 லட்சத்தை கொடுத்துட்டு அவர் அவங்களுக்கு போய் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ வெற்றி பெற்று இவ்வளோ அடையானா அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தில் மனிதம் பேசுகிறோம், அன்பு பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம். ஆனால் நிஜத்தில் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். ஸோ அப்படி இருந்த ஒரு மனிதரை நான் போய் சந்திக்கணும்ட்டு அவர் எனக்கு நான் ஒரு பழக்கமே இல்லை. சார் உங்களை பார்க்கணும் இந்த இது பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு நான் போய் பார்த்து, சார் இந்த இன்டர்வியூ பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார், நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது சார் அப்படின்னு தோணிட்டு நான் அப்போ அது ரொம்ப வருஷம் ஆச்சு அதை பண்ணிட்டு வந்தேன். ஸோ இது நமக்கு அவங்க பண்ணணும் அப்படின்றது நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, அது அவங்க உணரணும் அப்படின்ற ஒரு விஷயமா தான் நான். இவ்வளோ யதார்த்தவாதியாக இருக்கீங்க சார். இப்போ ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசுறது, ஒரு ஊர் பக்கம் நம்ம மனசுக்குள்ளே எப்படி பேசிப்போமோ அப்படி இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தர் திரை, இது ஒரு வேற மொழி, வேற ஒரு லாங்குவேஜ், ஃபினான்ஷியலாக சரி, இங்கே ஒரு அடிபடுறோம், இங்கே ஒரு பாதிப்புக்குள்ளாகிறோம், நம்ம கடன் படுறோம். அப்படிங்கிறப்ப நான் எனக்கேற்ற அந்த ஒரு கடன் அடைக்கிறதுக்கான வேலையில் வேறு மாதிரியான சாமர்த்திய வேலைகளை பண்ணுவோம். அது தப்பாக கூட இருக்கலாம். இதே மாதிரியான உங்களுடைய மனநிலையே இருக்க மாட்டோம். எது உங்களை தொடர்ந்து உங்களுடைய மனநிலை இதுதான், நான் இப்படி தான், சசிகுமார் நான் இப்படி தான் அப்படின்னு தொடர்ந்து ஓட வச்சது, உங்களை இயக்குனது அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு கடன் பிரச்சனைக்காக நடித்த படங்கள் கூட நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஒன்று கூட ஒரு தப்பான உதாரணத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாது. சமூகத்துக்கு தப்பாக போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்ற படங்களே கிடையாது. அதுலேயும் கான்சன்ட்ரேட்டாக, அது வெற்றி தோல்வி ரெண்டாவது, ஆனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ஒரே நேர்கோட்டில் தான் இருந்தது. இதே நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படியே தான் இருந்தது. எப்படி இருக்க முடியும் அப்படி? நம்மளும் பல டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும், குழப்பமாயிடும். ஸோ நம்மளை நிதாரிக்கணும். என்னென்னா இப்போ நம்ம பேசுகிறோம்னா நம்மளோட கான்ஃபிடென்ட்னஸில் பேசுகிறோம். அப்போ நான் பேசியிருந்தேன்னா நம்மளோட இயலாமையில் பேசியிருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அப்போ உங்களுக்கு ஒரு இயலாமை, ஒரு தோத்தமை சொன்னதாக தான் இருக்கும். இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன அறியாமலே நான் பேசினேன். அது என்னென்னா நான் இங்கே தான் விட்டேன், இங்கே தான் நான் தொலைச்சேன், இங்கே தான் நான் எடுக்க முடியும். இதை எடுத்து நான் நின்றுட்டு தான் போக முடியும். வெற்றி தோல்வி அப்படின்றது என்னென்னா, நான் வந்து என் படம் ஓடுது ஓடாதில்ல, தோல்வின்றது நான் குவிட் பண்ணி போகிறதான். இதை போயிருந்தேன்னா நான் அவ்வளோதான். நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் இருந்தால் சுப்பிரமணியம் சுந்தரபாண்டியன் இப்படிலாம் பண்ண ஒருத்தர் இப்படி இருந்தார், இப்படி இதாகி அவர் படம் எல்லாம் நொடிஞ்சு அப்படி போயிட்டாரு அப்படின்றதான் எனக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்போ நான் உதாரணமாக திருப்பி நான் வந்தேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் தான் மோட்டிவேட் பண்ணேன். என்னை யாரும் இது பண்ணக்கூடாது, என்ன நான் தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம தான் ஓடணும். நம்ம என்னவா எக்ஸாம்பிளாக இருக்க போகிறோம், நம்ம உதாரணமாக என்னவா இருக்க போகிறோம், இப்படி இருக்க போகிறோமா இப்படி இருக்க போகிறோம், நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம திருப்பி அப்படி வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் போயிடணும். அப்போ அது 2 வழியை சூஸ் பண்ணிருக்கலாம்ல. நம்ம வந்து சாமர்த்தியமாகவும் திரும்பி வந்து நின்றுக்கலாம். அதாவது வெறும் சரியான பார்வையில் மட்டும் இல்லாமல் நீங்கள் படங்கள் நடிக்க வேண்டியதில் கொஞ்சம் மசாலாவோட நடிச்சு சம்பாதிக்கிற நோக்கத்தில் ஒரு படத்தை புக் பண்ணி அப்படியும் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களை நீங்கள் அப்படி பண்ணல. அது எது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோடைய அவங்க கூட பழக்கமா, இல்லை உங்களுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி? நேர்மையாக பண்ணால் எல்லாமே கரெக்டாக வந்துடும்ல. அந்த நேர்மை தான் இங்கிருந்து இங்கே நேர்மை. இப்போ நம்ம ஏன் அடுத்தடுத்த படங்கள் வந்துச்சு, நான் விட்ட பிறகும் நான் இவ்வளோ நொடிஞ்சு அப்படி ரொம்ப கீழே டவுன்ஃபால் ஆன பிறகு எது நம்மளை இயக்குனது? நம்மளோட உழைப்பு தானே. சார் நீங்கள் கரெக்டாக படத்தை முடிச்சிடுவீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை உள்ள ப்ரொடியூசர் தானே வந்தாங்க. சார் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு, நீங்கள் அது எங்கே காப்பாத்துச்சு? நான் வந்து டவுன்ஃபால் ஆகும்போது என்னை எது காப்பாத்துச்சு? நான் இருந்த நேர்மையும் நான் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை தானே. இல்லாட்டி யாருமே வந்திருக்க மாட்டாங்களா? இவர் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நடித்து கரெக்டாக கொடுத்துருவாரு, வெளிவர்றதுக்கான வேலைகள் பார்ப்பாருன்ற அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அது என்னை காப்பாற்றிட்டு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அது இவ்வளோ தூரம் வந்து வர முடிஞ்சது. நான் மட்டும் இருந்தால் அவங்க இதெல்லாமே சேர்த்து இவங்கெல்லாம் நம்பினாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா இருந்தது தான். அதுக்கு பின்னாடி எவ்வளோ அழுத்தங்கள் சார் இருந்தது? இன்னைக்கு நீங்கள் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச படங்கள் பண்ணுறீங்கன்னு சந்தோஷமாக சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, இப்போ நான் எனக்கு தேர்வு செய்ய முடியும் எனக்கான படங்கள், அப்படி ஒருத்தர் ஓட முடியல. இன்னைக்கு நடுத்தர மக்கள் எல்லாருமே எதை நோக்கி வராங்கன்னா, அந்த கடனை ஒரு பக்கம் பாரமாக வச்சுட்டு தான் போகிறாங்க. அதில் எப்படி மீண்டு வந்தீங்க? உங்களுடைய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்? எல்லாத்தையும் சொல்லி கடன் வாங்காதீங்க அப்படித்தான் சொல்கிறேன். நான் ப்ரொடியூசர் என்ன ஒருத்தர் புக் பண்ண வரும்போது கடன்லாம் வாங்கி பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அட்வைஸாக தான் நான் இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன லைஃபோ என்ன இருக்கோ அதை நம்ம வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். நம்ம மக்களாக இருந்தாலும் சரி, நம்ம லக்ஸூரியாக அதோட கம்ஃபர்ட்டுக்கு நம்ம என்ன கம்ஃபர்ட்டோ அதுக்கு வாழ்ந்துக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். கடன் வாங்கி இப்படி வாழணுன்ற அவசியமே இல்லை.
இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா வாழலாம். அப்படிதான். சொந்த ஊர் போன பக்கம் ஒரு காரணமும் இதுதானா? நம்ம வந்து எல்லாமே ஓகே இதுதான் தெரிஞ்சு போச்சு லைஃப்ல, திருப்பி நம்ம ஊர் போய் நம்ம வாழ்க்கையை வாழுவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை. இல்ல, நான் முதல் பேட்டியில நான் சொல்லியிருப்பேன். நான் அந்த ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படத்துல உங்களோட இது என்னன்னு சொல்லுவாங்க, நான் எங்க ஊர்ல போய் விவசாயம் பண்றதுதான் அப்படின்றத நான் சொன்னேன். அதை தான் இப்ப பண்றேன். என்ன இருந்தாலும் அதுதான் எனக்கு நிரந்தரம். சினிமா வந்து 100 வருஷம் இருக்கும், 200 வருஷம் எல்லாமே இருக்கும். இப்போ நாங்கெல்லாம் நடிகர்கள், நாங்கள் நிரந்தரம் கிடையாது. நாங்கள் வருவோம் போவோம். இந்த 10 வருஷம் நான் இருக்கேன்னா இன்னொரு 10 வருஷம் வேற ஒருத்தர் வருவார், அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. பாசிங்லேயே இருப்போம். இது ஆனால் சினிமா 200-300 ஆண்டு காலம் சினிமா வலிக்க முடியாது. இவங்கெல்லாம் நான் மாறிட்டே தான். அப்போ இது நிரந்தரம் இல்லை. என்னுடைய ஊர், என்னுடைய இதுதான் எனக்கான வாழ்க்கை, எனக்கான இது என்னுடைய தொழில். ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் பண்ணேன். இது என்னோட தொழில், அது என்னோட வாழ்க்கை. ஸோ நான் தொழிலையும் வாழ்க்கையும் பிரிச்சுக்கிட்டேன். இது தோல்வி, இது என்னோட வாழ்க்கையை பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயம். என்னோட ஊரில் தான் நான் இருக்க முடியும். என்னோட விவசாயம் அங்கே தான் இருக்கு. நான் முன்னே நினச்சேன். அதை தான் நேற்று கேள்வி கேட்டார் அவர். நீங்கள் வந்து தோட்டத்தில் இதெல்லாம் கட்ட போகிறீங்கன்னு ஸ்டுடியோ கட்ட போகிறீங்கன்னு தேவராஜ் என்னை கேட்டதும் அந்த விஷயம் தான். நாங்கள் அப்போ பிளான் பண்ணோம். அவர்கிட்ட சொன்னோம். அவர் இன்டர்வியூ எழுதியிருந்தார். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் போய் இருக்கணும், அப்போ எங்களுக்கு படம் எடுக்கணும்னு தோணுச்சா நானும் சமுத்திரக்கனே அவருக்கு சொல்லியிருந்தோம். நாங்கள் எங்கள் கிராமத்தில் போய் வாங்கணும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் வந்து தோட்டம் இதெல்லாம் நாங்கள் வச்சு இந்த ஸ்டுடியோ கட்டணும்னு வச்சுருக்கோம்னு சொன்னோம். அதை தான் நேற்று அவர் கேட்டார். ஓகே ஓகே. இப்போ சந்தோஷமா கிராமத்தில் சந்தோஷம், யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, அது சந்தோஷமான ஒரு இதுதான் சார். என்ன விவசாயம் போயிட்டு இருக்கு, எல்லாமே நம்ம நெல் அந்த அது பண்ணுறோம். ஸோ அதுதான். சரி, நெல் விவசாயம் தான் எங்களுக்கு பொதுவாகவே நெல் விவசாயம் தான். 2 போகம் அந்த நெல் விவசாயம். சமீபத்தில் மதுரையில் கம்யூனிஸ்ட் மாநாடு, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. ஒரு இவ்வளோ யதார்த்தவாதியாக இருக்கிறனால தான், கம்யூனிஸ்டம் ஆரம்பத்துலேருந்தே உங்கள் கூட இருக்கிறனால தான் இப்படிலாம் அந்த மாநாட்டிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா, இல்லை இப்படி நடந்துக்கிறீங்களா? இல்லை, அப்படி மாநாடு வந்து என்னுடைய நண்பர் சு வெங்கடேசன் எம்பி அவர் வந்து மதுரையில் 2வது முறையாக எம்பியாக இருக்கார். ஸோ அவர் கூப்பிட்டு அழைத்தார், அது வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அந்த அதுக்கு நண்பருக்காக. தொடக்கத்துலேருந்து நண்பரா நீங்கள், இல்லை சமீபமாக? ஆமாம், நாங்கள் அவரோட ஸ்கிரிப்ட் அவர் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணார். அவர் மதுரை, நாங்கள் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். அவருடைய கதையில தான் நாங்கள் விஜய் சாருக்கு போய் அந்த கதையை சொன்னோம். அந்த ஹிஸ்டாரிக்கல் அது வந்து வெங்கடேசன் சாரோட கதை தான். அவர் தான் நரேட் பண்ணாரு. வேல்பாரி கிடையாது, அது வேற கதை, அது வேற ஒரு ஹிஸ்டாரிக்கல். அது நான் ஈசனுக்கு அப்புறம் அது பண்ணணும்னு தான் நினைச்சேன். அது பெரிய பட்ஜெட்டாக இருந்தது அந்த டைம். இல்லை, அது பாகுபலிக்கு முன்னாடி. இப்போ அதுக்கான சாத்தியம் இருந்தது. நாங்கள் பிளான் பண்ணும்போது அதோட பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அதனால் அப்போ அது பண்ண முடியல. விஜய் சார் கூட அந்த நரேஷன் எப்படி இருந்தது பேசினப்ப? இல்லை, அவர் கதை கேட்டுட்டு நான் அவருக்கு வேற கதை தான் வச்சுருந்தோம். நான் கொண்டு போனது வேற கதை தான். இந்த ஹிஸ்டாரிக்கல் கதை சொல்லுவேன், வேற ஒரு கதை, ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் தான் வச்சு அதை சொல்ல போனேன். அப்போ சார் கேட்டார், விஜய் சார் கேட்டார், உங்கள் மனசில் ஒன்று இருக்குமா, அதை சொல்லுங்கள். இல்லை சார், நான் வேற இல்லை, நீங்கள் அடுத்து பண்ணால் ஒன்று நினச்சிருப்பீங்களா, அது என்ன கதை அப்படின்னாரு. நான் அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஒன்று பண்ணலான்னு நினச்சேன் சார், பண்ண முடியல, அதனால தான் இருக்கும், அதை சொல்லுங்கன்னார். சரி சார், அதை சொல்லணும்னா நான் அதோட ரைட்டர் வந்து சு வெங்கடேஷ், அவரை கூப்பிட்டு வந்து நாளைக்கு கூப்பிட்டு வருவானே, கூப்பிட்டு வாங்கினார். மறுநாள் கூப்பிட்டு வந்து அப்படி தான் அவர் நரேட் பண்ணார். வெங்கடேசன் சார் நரேட் பண்ணார். சாருக்கு அது பிடிக்காத நினச்சா, நான் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அமைதியாக வந்தார், வந்தார். சரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடித்தவொடனே அப்புறம் அவர் கை கொடுத்தாரு. சூப்பர் நரேஷன் சார் அப்படின்றார். ஏன்னா அவர் டீட்டெயிலாக அவருக்கு சொன்னார். ஏன்னா அது டீட்டெயிலாக சொல்லணும். கதையை வந்து 2 மணி நேரம் கதையாக சொல்ல முடியாது, அது 3 மணி நேரம் எல்லாத்தையும் சொல்லணும். படமாக அது 2.5 மணி நேரம், ஆனால் கதையாக சொல்லும்போது 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லணும். ஸோ அதை பொறுமையாக அவர் கேட்டார். அவர் 4 மணி நேரம் பொறுமையாக கேட்டு அப்புறம் கையில் சூப்பர் நரேஷன் சார்னார். அப்போயே தெரிஞ்சார் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவரே ப்ரொடியூசர் சொல்லி விட்டார். பட் அப்போ எங்களுக்கு அது பண்ண முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு. இப்போ பண்ண வேணாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சார் சொன்னோன்னே அப்புறம் அது பண்ணுறோம். அது பெரிய பட்ஜெட்டாகவும் இருந்தது, எல்லாமே இருந்தது. இன்றைக்கி அவர் படம் நிறுத்திட்டேன், படம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது வருத்தமாக தான் பார்ப்போம், அப்புறம் எப்படி சந்தோஷமாக பார்க்க முடியும்? இல்லை, அது தேவை. அவர் தேர்ந்தெடுத்த பாதையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் விட்டுட்டு போகிறதே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பெரிய விஷயம், எல்லாருக்கும் அவரை பிடிக்குது. இதை விட்டுட்டு போகிறது அப்படின்றது சினிமா எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ரசிகர்களையும் எங்களை எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பண்ண ஒருத்தர். இப்போ அதை விட்டுட்டு போகிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நான் நடிக்கலாம்
அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் ஒரு படம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஓகே, அந்த மாநாட்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அயோத்தி ப்ளஸ் நந்தன், அன்பை விதைக்கக்கூடிய படங்கள் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இதில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ நம்புறீங்க? அயோத்தியில் பார்த்தோன்னா ஹியூமனிட்டியை சொல்லியிருந்தோம். ஹியூமனிட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் உதவி செய்கிறதுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் மனிதம் ரொம்ப முக்கியம். யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அயோத்தி நிறைய விஷயம் எனக்கு இது பண்ணது. ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம் என்ன எனக்கு அயோத்தியை கொடுத்துச்சுன்னா, நம்மளே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனோம். அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ஒர்க்கர் வெல்ஃபேர் அவங்க கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிருக்கு. அது எனக்கு தெரியவே தெரில. நான் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் அவங்க அந்த மேடம் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. அவங்க என் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. என்ன மேடம், அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்க வெல்ஃபேர் ஆஃபீஸர். அவங்க சார் உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும், நாங்கள் எந்த ஹீரோட இல்லை என்னோட இதுக்கு யாரோடையும் எடுத்ததில்லை அப்படின்னாங்க. ஏன் மேடம்? இல்லை சார், உங்களோட அயோத்தி படம் பார்த்தோம், நாங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒன்று நடந்தது என்னன்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கவங்க, நாங்கள் ஒர்க்கர் வெல்ஃபேரில் இப்படி ஒன்று கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா இங்கே இறந்துறாங்களா, அவங்க ஊருக்கு போனோம்னா, வெளி மாநிலங்களுக்கு போனோம்னா, அதர் ஸ்டேட் போனால் அவங்களுக்கான அந்த 8 லெட்டருக்கு நான் போராடினேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஈஸியாக்கிட்டாங்க. அந்த இது ரொம்ப சந்தோஷமானது, ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. அந்த இது ஈஸியாக்கிட்டு அவங்களுக்கு மானியமாக 1 லட்சம் கொடுத்து அதை அவங்களுக்கு ஃபேமிலிக்கு போய் சேருது. அதை இதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. சார், உங்களுக்கே தெரியாமல் ஒரு 500 குடும்பங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் போட்ட விதை வளர்ந்துருச்சு, மரமாக முளைச்சிருச்சுன்னா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நான் பண்ணதுக்கான ஒரு காரணம். ஒரு கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்கன்ற ஒன்று இருந்தது. அப்புறம் நந்தன் பண்ணேன். நந்தன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நந்தனும் பண்ணிட்டு நான் முடித்த பிறகு இப்போ குடியரசு தினத்தில் தலித் மக்கள் அவங்க கொடியேற்றலாம் அப்படின்னு பிடிஓ ஆர்டர் போட்டு ஒரு 40 பேர் அவங்க கொடியேற்றிருக்காங்க. ஸோ அதுவும் கவர்மெண்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 40 பேரும் கொடியேற்றிருக்காங்க. அவங்க பெருமையாக போட்டிருக்காங்க, நாங்கள் கொடியேற்றிட்டோம். அடுத்த முறை பண்ணும்போது அதை நாங்கள் பார்ப்போம், வீடியோலாம் இதில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னது. நான் செஞ்சு அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படம் ஓடினது அது கலெக்ஷனை தாண்டி இது ஒரு வேலை செய்யுது பார்த்தீங்களா, அது ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது நம்ம படத்தில் செஞ்சுருக்கே அப்படின்ற ஒரு விஷயம். அதுபோல் இந்த படமும் செய்யும். கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துட்டு இது கவர்மெண்ட்டு இங்கே உள்ள மக்களுக்கு அகதிகளுக்கு கண்டிப்பாக குடியுரிமைக்கான ஆவணம் செய்வாங்க, இல்லை ஜியோ பாஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையை இந்த படம் மூலமாக நான் விதப்பென்ற நம்பிக்கை இருக்குது. அது படம் பாருங்கள், May 1 வருது, பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இறுதி ஒரே ஒரு கேள்வி. ஒரு அரை மணி நேரம் சார் கூட பேசுகிறப்பே நம்ம ரொம்ப யதார்த்தமாக நம்மளுக்கு அந்த ஒரு பிரபலம் அப்படிங்கிற ஒரு எங்கேயுமே தெரியல. கதையில் இருக்கிற எங்கேயாவது ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குது இவருக்கு இருந்து, இவர் இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காரு, இவர் ஏன் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்திருக்கா? மாற்றலாம், இந்த இடத்துல இந்த போர்ஷனை மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது ஐடியா வந்திருக்கா? இல்லை, சொல்ல போனால் கதையில் இருக்கிற அந்த கேரக்டர் இவருக்கு தான் பொருத்தம்ன்ற அளவுக்கான விஷயம் தான் கதைக்குள்ள. ஓகே, நீங்க இப்போ சசிசார் நல்லவன்னு சொல்றீங்கல்ல, இந்த படம் பார்த்துக்கோ ரொம்ப நல்லவனா இருக்காருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும். ஸோ இந்த கதையை அதான் அந்த மாதிரியான ஒரு ஷேடே இல்லை சாருக்கு இதில். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கும் அந்த ஒரு நல்ல விஷயம் நந்தன் அயோத்தியில் நடந்தது மாதிரி இதுலேயும் நீங்கள் சொன்னது மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு ஒரு குடியுரிமை இங்கே கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.